என் மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த புதிய நாளிலும் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். உபாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரை எனக்கு பரிசுத்த ஜனமாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவதாக நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஆண்டவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய அழைப்பிலே இந்த நாட்களில் வந்திருக்கிறவர்களே, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற எனக்கு அருமையான அன்பு விசுவாச பிள்ளைகளே, ஊழியர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் பார்க்கிலும் இன்றைக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமா உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னார். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்தது எதற்காக என்று பார்க்க வேண்டும். அவர் புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிமையுமாயும் சிறந்திருக்கும்படியாகத்தான் இன்றைக்கு அழைத்திருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய கீர்த்தி என்ன, அவருடைய புகழ்ச்சி என்ன, அவருடைய மகிமை என்ன என்று பார்க்கிற வேளையிலே அதை நாங்கள் சற்று வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அவருடைய சாயலாக இந்த நாட்களிலே அங்கே அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் பாருங்கள், எப்படி ஒரு பரிபூர்ணமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய சரீரத்திலே எந்த விதமான குறையுமே இல்லை, அவருக்குள்ளே எந்த விதமான காரியங்களும் இல்லை. பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒரு பரிபூர்ணமானவர், முழுமையானவர் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் தனக்கு, அதாவது தன்னுடைய சாயலாக இந்த நாட்களிலே மனுஷனை உருவாக்குகிற வேளையிலே தன்னை போல் இந்த நாட்களிலே இருக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே சொல்லப்படுகிறது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் பரிசுத்தமாக இருக்கும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியிலே மண்ணான களிமண்ணான, அதாவது மண்ணிலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் பாருங்கள், ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார். அந்த மகிமை என்னவென்றால் பாருங்கள், புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் இப்படியாக ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் ஜனங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஜனங்கள் அறியாதபடி, ஆண்டவரை நிராகரிக்கிற ஜனங்களாக இந்த நாட்களிலே எனக்கு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் நடக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனாலும் தேவன் இன்றைக்கு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் சகலவிதமான புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வருகிறார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், எப்படித்தான் இந்த நாட்களிலே வாழ்ந்தாலும் ஒரு காரியம் ஒன்று இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலேயே தேவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையிலே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மகிமையை அவர்கள் காணவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே,
தேவனுடைய மகிமையை இந்த நாட்களிலே நாங்கள் காண வேண்டுமா இருந்தால் அவருடைய ரட்சிப்பு நமக்குள்ளே வர வேண்டும். அப்படியாக அந்த ரட்சிப்பை காணுகிற வேளையிலே மகிமையை காண முடியும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.